நடிகர் கார்த்திக் தனது கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் இணைந்தார். சிலர் வெளியேறியதால் பலருக்கு கட்சியில் வழி பிறந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் கூறியுள்ளார். திரைப்பட நடிகரும் நடிகர் முத்துராமனின் மகனுமான கார்த்திக் தனது நாடாளும் மக்கள் கட்சி என்ற கட்சியை கலைத்துவிட்டு ஆதரவாளர்களுடன் புதனன்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியோடு இணைவது இதை விட ஒரு பெருமை நமக்கு கிடையாது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு இயக்கம் நம்முடைய கட்சி. இது சில சோதனைகளை இல்ல, பல சோதனைகளை சந்தித்து வெற்றி கண்ட இயக்கம் இது நம்முடைய காங்கிரஸ். இந்தியா நல்லா இருக்கணும்னா காங்கிரஸ் தாங்க ஆட்சி புரிய வேணும். எந்த நிலையிலும் நிலையாக நிற்கும் ஒரே கட்சி காங்கிரஸ் தான். இதேபோல பாமகவுக்கு சென்ற மணிரத்னம் மீண்டும் தனது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸில் இணைந்தார். புதியவர்களை வரவேற்று பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இளங்கோவன், காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருக்கும் நிலையில் தங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள வந்தோரை முழுமனதோடு வரவேற்பதாகவும் சிலர் கட்சியிலிருந்து வெளியேறியதால் பலர் கட்சியில் இணைய வழிவகுத்துள்ளதாகவும் கூறினார். ஆனால் காங்கிரஸ் தோற்ற பிறகு முழுமையாக நாடு முழுவதும் தோல்வியுற்ற நேரத்தில் மீண்டும் வந்திருக்கின்ற அந்த மனிதனுடைய பெரிய உள்ளத்தை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். காங்கிரஸ் வெற்றி பெற்ற போதெல்லாம் கூட இருந்து அனுபவித்துவிட்டு தோற்றுவிட்டது என்று தெரிந்த நேரத்தில் சில பேர் இங்கே நம்மை விட்டு போயிருக்கின்ற விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் போயிருக்கின்றார்கள். இருந்தாலும் சில பேர் நம்மை விட்டு போனது பல பேருக்கு வழிவிடுகிறது போல. ஒற்றுமையுடன் இருந்தால் 2016 காங்கிரஸ் பெரிய சக்தியாக உருவெடுக்கும் என்றும் இளங்கோவன் கூறினார். முன்னதாக நடிகர் கார்த்திக் ஆதரவாளர்கள், மணிரத்னம் ஆதரவாளர்கள் என நூற்றுக்கணக்கானோர் காங்கிரஸ் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் குழுமியிருந்தனர்.